கும்பம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு பண வரவு, யாருக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூரியன் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வீணான விவகாரங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். நிதானமாக இருந்து பொறுப்போடு நடந்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பழைய வாகனங்களை இப்பொழுது பழுது பார்ப்பீர்கள். வீட்டை புதுப்பித்து அழகு பார்ப்பீர்கள். வேலை தேடி வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். புதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் போட்டி பந்தயங்கள் வெற்றிகரமாக அமையும். ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடுபிடிக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலனை பெறுவீர்கள். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு நடக்கும். திருமண காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியோர்கள் சந்திப்பால் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள். சனி 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அலைச்சல்கள் அதிகமாகும். வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகும். ராகு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த வகையில் பணம் வரவு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். கேது 8ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.